காவேரி ஆட்டோவில் வராங்க. வரும்போது யமுனா சொன்ன எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டே வராங்க. அது மட்டும் இல்லை, நிவின் பேசுனது அதையும் யோசித்து பார்த்துட்டே வராங்க. பின்னாடியே ராகினி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆமாம், இந்த காவேரி எங்கே போகிறா, போயிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே காரில் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. போனவுடனே அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்ன இங்கே வந்திருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நிவின். அதுவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, என்கிட்ட நீ பேசவே மாட்டியே, நீயே வீடு தேடி வந்திருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி உள்ளே வா, ஃப்ரெண்டுங்க யாரும் இல்லை, நீ வா உள்ளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இது அப்படியே ராகினி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிவின் காவேரி 2 பேரும் பேசுகிறத அப்படியே வெளியே இருந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஓ, உங்களோட இது இன்னும் போயிட்டுருக்கா, அப்போ நீ நிவின் கிட்ட தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே வராங்க. உள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக ஏதாவது கேட்குதான்னு அப்படியே விட்டு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லை. யோ கடவுளே, ஒன்றையுமே கேட்க மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உள்ளே போனவுடனே பயங்கர கோவமாக திட்டுறாங்க காவேரி. ஆமாம், உனக்கு என்ன பெரிய மன்மதன் நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன ஏமாத்தின மாதிரி நீ யமுனாவை ஏமாற்றிருக்க, உனக்கு இது எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி பேசுகிற, என்ன பேசுகிற, நீங்கள் புரிகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறாரு. நீ எல்லா பொண்ணையும் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டே இருப்பியா, இதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி புரியாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. நான் தான் ஏமாந்து நின்று இருக்கேன், நான் தான் நம்பிக்கை வச்சு நிறைய ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பேசுகிறது வேறு ஏதோ, அதை பற்றி நான் பேசலை, நான் சொல்கிறது யமுனாவை பற்றி இப்போ நடக்கிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனாவா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. ஏன் உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை, எதுவுமே தெரியாது. ஆமாம், நீ வந்துட்டு எதுக்காக யமுனா கிட்ட லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிப்பன்னு எதுக்காக நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொன்னா இதை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. வேறு யாரும் சொல்லுவாங்க, யமுனா தான் சொன்னான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. யமுனாவா, அப்போ கரெக்டாக நம்ப வேண்டியது தான். ஏன்னா யமுனாவுக்கு பெரிய பொய்யை கூட அழகாக சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்துன்னு உனக்கு தெரியுமா காவேரி? இதுக்கு முன்னாடியே அஜய் ராகினி கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதை தடுத்து நிறுத்த சொல்லி நான் யமுனா கிட்ட சொன்னேன். ஆனால் பச்சை பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடக்க வச்சா. அவளை பற்றி என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு நிவின் சொல்கிறார். இது எல்லாமே காவேரி கேட்டுக்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக வந்து யமுனா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொன்னேன்னா, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவன் நல்லா படிக்கணும்னு தான் நான் நினச்சேன். சரி, படிக்கணும்னு நினச்சேன், எதுக்காக நீ போயிட்டு காலேஜுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. அதுக்கு நிவின் சொல்கிறாரு. ஆமாம், நான் அடிக்கடிக்கெல்லாம் போகல, காலேஜ் போனேன், ட்ராப் பண்ணேன், இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மைனா எதுக்காக போகணும், எதுக்காக ட்ராப் பண்ணணும், இதெல்லாம் ஏன் பண்ண காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை நிவின், அப்படியே அமைதியாக இருக்கார். சொல்லு, உண்மையை சொல்லு, எதுக்காக போனேன், எனக்கு இப்போ காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணமே நீதான் காவேரி, நீதான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன எதுவுமே கேட்கவே மாட்டுதே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, 2 பேர் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி டென்ஷனாக வீட்டை சுற்றி வராங்க. எங்கே பார்க்கலாம், ஏதாவது ஒரு வகையில் வீடியோ எடுக்க முடியுமா இவங்க பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வராங்க. ஆனால் எந்த டோருமே ஓப்பன் பண்ணவே முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சரி, இவங்க 2 பேரும் பேசின வீடியோ இருக்குது, அது ஒன்று போதும், காவேரி உனக்கு இருக்குது, வா காவேரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராகினி